வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீர்பூசணி ஜூஸ். நீர்பூசணி ஜூஸ் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். பச்சை நீர்பூசணி அப்படியே அடித்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மிளகு சீரகம் நீங்கள் போடல. இது மட்டும்தான் ப்ளைனாக தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து வழக்கமாக மிளகு சீரகம் போடுறது இன்றைக்கி போடல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாமேன்னு போட்டோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் வச்சுருக்கோம். இது வந்து சுரக்காய் வந்து பச்சை சுரக்காய் அப்படியே கட் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் போட்டு விட்டு வச்சுருக்கோம், உப்பு போடவே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து செந்தண்டி கீரை உப்பரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு அவரைக்கொட்டை வந்து காஞ்சது காய வச்சது. அதை முதல் நாள் நைட்டே தண்ணியில் வச்சு அடுத்த நாள் வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் நிறைய இருக்கக்கூடியது, கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை வச்சுருக்கோம். இது மெயின் போர்ஷன் பார்த்திங்கன்னா ராகி அடை. இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, முக்கியமாக தேங்காய். ஏன்னா தேங்காய் விலை அதிகமாக இருக்கிறனால தேங்காய் போட்டிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் சேர்த்து போட்டு வச்சு அரைச்ச சட்னி. ஓகே, இந்த மாதிரி நம்ம உணவை டெய்லி சாப்பிட்ருக்கோம். நிறைய பேர் திருப்பி கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி டெய்லி சாப்பிட முடியுமா, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா பண்ண முடியும். நீங்கள் உங்கள் மனைவியை மட்டும் செய்ய சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். அதனால் அதை வந்து மனசில் வச்சுக்கங்க. உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தோட ஆரோக்கியம், உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியம் முக்கியமாக. உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மனைவியோட ஆரோக்கியத்தை விட உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியம். ஏன்னா நீ நிறைய ஜங்க் ஃபுட் கிடைக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. குழந்தைங்களுக்கு வெளியில் போனால் நிறைய ஜங்க் ஃபுட்டு கண்ணுக்கு படுது. டிவி ஓப்பன் பண்ணால் நிறைய விளம்பரங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதில் அவங்க ஈஸியாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதை வாங்கி கொடுத்துருவாங்க. நம்மளும் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி உணவை பழக்கினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பழகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உணவை வீட்டில் சமைச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.